ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 14/8/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை நவமி திதி பகல் 10:24 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அனுஷம் நட்சத்திரம் மதியம் 12:10 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 10:24 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே புதானுராதா யோகம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா. இது என்ன புதானுராதா யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த புதன்கிழமை நாளும் இந்த அனுஷ நட்சத்திரமும் ஒன்றாக சேரக்கூடிய இந்த நாளினை புதானுராதா யோகம் அப்படின்னு சொல்லுவா. இது எதற்காக சார் அப்படின்னு சொன்னோம்னா எஸ்பெஷலி இந்த மாணவர்கள், அதுவும் ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நாளினை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. இந்த நாள்ல புதுசா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அதிலே நீங்கள் நிச்சயமாக வெற்றியினை பார்ப்பீர்கள். அதுக்கு தான் இந்த புதானுராதா யோகம்ங்கிறதையும் கொடுத்துருக்கா. இது போக வாக்கிய பஞ்சாங்க அந்த ரீதியாக பார்த்தோம்னா, வாக்கிய கணித ரீதியாக பார்த்தோம்னா இன்றைய தினம் வைசிரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. அதாவது இந்த மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு யோகமானது 21 நாழிகெல்லாம் பாஸ் ஆயிடுறது. அந்த 21 நாழிகைக்கெல்லாம் வைத்ருதிங்கிற யோகம் வந்துடுறதுனால இன்றைய தினம் வைத்ருதி சாத்தம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா. ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக அமைந்திருக்கிறது. அந்த வரிசையிலே அந்த வைத்ருதி சாத்தம் என்பது நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றி வருவீர்கள் என்று சொன்னால் இன்றைய தினம் செய்ய வேண்டியது திருக்கணித ரீதியாக நாங்கள் திருக்கணிதத்தை தான் ஃபாலோ பண்றோம்னு சொல்றவா நாளைய தினம் அந்த வைத்ருதி சார்த்தத்தினை செய்ய வேண்டியது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது மிகச் சரியாக காலை 6 மணிக்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:26 சந்திர உதயம் என்பது மதியம் 1:38 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 1:18 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:27 முதல் 6 மணி வரையில் நீடித்திருக்கிறது. ராகு காலம் பார்த்தோம்னா இன்றைய தினம் மதியம் 12:13 முதல் 1:46 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:33 முதல் 9:06 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:40 முதல் மதியம் 12:13 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்னைக்கு தினாந்தம் பார்த்தோம்னா இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் 12:38 வரைக்கும் அந்த சூல தோஷம்ங்கிறது இருக்கு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சார் இந்த சகுன தடை அப்படிங்கிறது உண்டாகுதுன்னே வச்சுப்போமே, நான் கிளம்பி போறேன், எளியில ஏதோ ஒரு அபசகுணம்ங்கிறது இருக்கு, ஒரு பூனை குறுக்கால ஓடிடுத்து, இல்லைன்னா வாசப்படியில நான் இடிச்சு விட்டுட்டேன், உடனே என்ன சொல்றேன்னா உள்ள வந்து உட்காந்து கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிட்டுட்டு போன்னு சொல்றா. இந்த வெறுமனே இந்த சாதாரண இந்த தண்ணீரை குடிப்பதால், இந்த தண்ணீரை அருந்துவதால் இந்த தடங்கள் என்பது நீங்கி விடுமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக நீங்கி விடும் அப்படின்னு தான் அவருக்கு பதில சொல்லணும். இந்த தண்ணீர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சாதாரணமான தண்ணீர் என்று மிக குறைவாக எடை போடவே கூடாது. இந்த நீரின்றி அமையாது உலகுன்னே சொல்லியிருக்கா இல்லையா? அதாவது இந்த தண்ணீர் என்பதுதான் இந்த உலகத்தையே இயக்கக்கூடிய, இந்த உலகத்திற்கே அடிப்படையான ஒரு ஆதார சக்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை வேதம் எப்படி தெரியுமா சொல்றது? அமிர்தம் வா ஆபஹா அப்படின்னு சொல்றார். அமிர்தம்னா என்னன்னு கேட்டா ஆபஹான்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஜலம், இந்த தீர்த்தம் என்பதுதான் அமிர்தமே அப்படின்னே சொல்றார்.
இந்த தீர்த்தத்தின் மீது தன்னுடைய முழுமையான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சந்திரன் தான். இந்த சந்திரனைத்தான் நம்ம மனோகாரகன் அப்படின்னு நம்முடைய ஜோதிடவியலானது சொல்கிறது. ஆக நம்ம உள்ள ஏதோ ஒரு சகுன தடை அப்படிங்கிறத பார்க்குறோம். மனசு உடனே ஒரு மாதிரி சஞ்சலப்பட்டு போயிடுறது. இப்போ நம்ம உள்ள உட்காந்துட்டு அந்த மன சஞ்சலத்தை போக்குகின்ற விதமாக ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்ச உடனே மனமானது சாந்தப்படுகிறது, மனம் தெளிவடைகிறது. தெளிவான மனதோடு நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது நிச்சயமாக அதில் இருக்கக்கூடிய தடங்கள் என்பது நீங்கிவிடும் தானே. இது போக இன்னும் எப்படிலாம் தெரியுமா சொல்றா, ஆப ஓஷதயா அப்படின்னு வேதம் சொல்றது. ஆபகான்னு சொன்னா ஜலம், ஓஷதயா அப்படின்னு சொல்றது. ஓஷதின்னு சொன்னா மருந்து. இந்த மருந்து அப்படிங்கிறதே அதாவது நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய அத்தனை பிணிகளையும் நீக்க வல்லது எதுன்னு சொன்னா வெறும் இந்த தீர்த்தம் தான். நீங்க எதனை சாதாரண தீர்த்தம்னு சொல்றீங்களோ, எதை சாதாரணமான ஒரு பச்சை தண்ணின்னு சொல்றீங்களோ, இந்த தண்ணி தான் நம்ம உடம்பிலே இருக்கக்கூடிய அத்தனை நோய்களையுமே தீர்க்க வல்ல மருந்துன்னு சொல்றா. அதனால்தான் பெரியவாள்லாம் சொல்லுவா தெரியுமா, காலைல எழுந்த உடனேயே ஒரு டம்ளர் ஜலத்தை வெறுமன குடிச்சுடு அப்படின்னு சொல்லுவா. நிறைய பேர் இன்றளவும் இதனை பழக்கத்திலே வைத்திருக்கிறார்கள். காலைல எழுந்து வந்த உடனேயே இந்த தந்தாபரம் அதை பல் துலக்குதலை முடிச்சுட்டு முகத்தை அலமிட்டு நிறைய ஒரு சொம்பு நிறைய ஜலத்தை எடுத்து குடிக்கிறவா இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி குடிப்பவர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இந்த தண்ணீரை ஒரு சாதாரணமான தண்ணீர் அப்படின்னு சொல்லி நம்ம எடை போடவே முடியாது. இந்த சந்தியாவந்தனம் பண்றவாளுக்கெல்லாம் தெரியும். நித்தியம் காலையில பார்த்தோம்னா அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த அர்க்கியமாக தீர்த்தத்தினை தானே விடுறோம். அந்த தீர்த்தத்தை விடும் பொழுது காயத்ரி மந்திரத்தை சொல்லி வெறும் தீர்த்தத்தையே அர்க்கியமாக விடுகிறோம். அது கூட பார்த்தோம்னா தேவர்களுக்கான அர்க்கியமாகட்டும், அல்லது ரிஷிகளுக்கான அர்க்கியமாகட்டும், அல்லது பித்திருக்களை திருப்திப்படுத்துகின்ற விதமாக அந்த பித்திருக்களுக்கான அர்க்கியத்தை விடும்போது கூட இந்த தீர்த்தத்தை தான் உபயோகிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆக இங்கிருந்து நாம் கொடுக்கக்கூடிய தீர்த்தமானது அவர்களை சென்றடைந்து விடுகிறது அப்படின்னு சொன்ன அந்த தீர்த்தத்தினுடைய மகத்துவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆக இது அத்தனை தடைகளையும் நீக்க வல்ல வலிமை என்பது பிரதானமாக வெளியில கிளம்பும் போது நம்ம அந்த சகுன தடையை பார்த்துட்டு தான் நம்ம உள்ள மறுபடியும் தீர்த்தம் சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை. இன்னொரு எளிமையான ஒரு சூக்ஷ்மம் என்னன்னு சொன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா வெளியில கிளம்பும் போது அல்லது தினசரியே ஆபீஸுக்கு கிளம்பும் போது கூட சரி, ஆத்துக்காரி கையாலேயோ அல்லது வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சுமங்கலி பெண்களினுடைய கையாலேயோ ஒரு சொம்பு ஜலத்தை வாங்கி குடிச்சிட்டு நம்ம வெளியில கிளம்பும் போது இந்த சகுன தடை என்பதே உண்டாகாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நித்தியம் கையால ஜலத்தை வாங்கி குடிச்சுட்டு நம்ம வெளியில போகும் பொழுது நம்முடைய மனமும் சாந்தப்படும். இது போக சகுன தடை என்பதே நம்முடைய கண்களில் தென்படவே படாது என்பதுதான் அடிப்படையான உண்மை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.